இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தண்ணிக்கு அடியில இருந்த இந்த ஸ்படிக லிங்கம் மாதிரி நான் இப்போ வெளியே தெரியாம இருக்கேன். நீங்க பூஜையில இருக்கிற இந்த ஸ்படிக லிங்கம் மாதிரி வெளியே தெரியுறீங்க. மித்ரா கையில இந்த ஸ்படிக லிங்கம் கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் லிங்கத்தை எடுத்து உங்க கையில கொடுத்தேன். அதனால உங்களுக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் எல்லாம் எனக்கு கிடைச்சதா நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உங்க மனசுல எந்த வருத்தமும் வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். பார்வதி, உன்னோட இந்த மனசு யாருக்கு வரும்? இங்க எல்லாம் முறையா நடக்குதா? சொல்லுங்கடா, வாய திறந்து. முறையாவா நடக்குது எல்லாம்? வாயடைச்சு நிக்கிறீங்க, சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? முறையா நடக்குதா? இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். மித்ரா வர வரைக்கும் இந்த ஸ்படிகலிங்கத்தை அப்படியே வச்சிருந்து அவ கையால கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்கணும். ஏறுக்குமாறா நடந்தீங்க. சரி, அப்படி இல்லன்னா அகிலாண்டேஸ்வரி கையால தான் பூஜை ரூம்ல வைக்கணும். அது வரைக்கும் இந்த லிங்கம் இந்த வீட்டு ஹால்லயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? பெரியயா, ஆத்தா லிங்கத்தை பூஜை ரூம்ல வைக்க கூடாதுன்னு சொல்லுது. அம்மா வேற வீட்ல இல்ல, இப்போ என்ன பண்றது? நீ ஒன்னும் பதட்டப்படாத பார்வதி. முதல்ல சித்தி மேல வந்து இறங்கி இருக்கிற அம்மனை குளிர வைப்போம். குளிர வைக்கிறானா? ஐயோ, என்ன பண்ண போறான்? ஏதாவது ஐஸ் கட்டிய தலையில கொண்டு வந்து போட்டுருவானோ? செய்வான், இவன் என்ன வேணா செய்வான். எங்க ஊர்ல இந்த மாதிரி ஒருத்தருக்கு சாமி வந்து இறங்கிட்டா பெரிய கற்பூரத்தை கொளுத்தி அவங்க வாயில போட்டா சாமி மலையேறிடும். அப்படி பண்ணலாமா? நீ ஒண்ணு பண்ணு, மேல பூஜை ரூமுக்கு போய் பாரு. அங்க சின்னதா ஒரு சூலம் இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து சித்தியோட சாமியார் வந்திருக்குல்ல, அவங்க வலது கண்ணத்துல குத்தி இடது கண்ண வழியா வெளியே எடுத்துட்டோம்னா சாமி சந்தோஷமா மலையேறிடுவாங்க. என்னடா இது? நான் என்ன பில்லா கம்பில குத்தி இந்த பக்கம் இழுத்து அந்த பக்கம் வைக்கிறதுக்கு? எப்படி இவனுங்க கிட்ட இருந்து இப்ப எஸ்கேப் ஆகுது? மலையேற வேண்டியதுதான். சரிங்க பெரியயா, நான் பூஜை ரூமுக்கு போய் சூலத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். இவ ஒருத்தி உசுர வாங்காம விட மாட்டா போல இருக்கு. அப்புறம் பார்வதி, அந்த சூலம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, பரம்பரை வாள் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா. டேய், வாளா? இது என்ன வாயா இல்லனா கிரவுண்டா வாள் வச்சு சண்டை போடுறதுக்கு? சரிங்கய்யா. டேய், என்னடா ஆத்தாள நடுக்கூடத்துல நிக்க வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? என்னால இங்க ரொம்ப நேரம் நிக்க முடியாது. நான் மலையேறேன். ஆத்தா, கொஞ்சம் பொறுத்துக்கோ ஆத்தா, நான் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? பார்வதி, சொல்லுங்க ஆத்தா. ஆத்தாவா? யாரது? ஆத்தா, யாரது? என்னையா சொன்ன? ஓ, எனக்கு கூட ஏதோ மயக்கமா என்னன்னு தெரியல மாமா. கொஞ்ச நாளா அப்படியே எனக்குள்ள ஒரு சக்தி புதுசா இறங்குற மாதிரி இருக்கு. அப்ப என்னமோ நடக்கிறது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. இப்ப கூட பாருங்க, 2 ஆள் மாதிரி தலையெல்லாம் பாரமா இருக்கு. நீங்க இன்னும் பூஜை ரூமுக்கு போலையா? லிங்கத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்கம்மா. ரொம்ப நேரம் கையில வச்சிருக்காதீங்க. கோவில்ல வேற அவ்வளவு நேரம் நின்னா எனக்கு ஒரே தலையெல்லாம் கிருகிருன்னு வருது. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். வர ஆதி. அம்மா, ஐயோ. அந்த ஆளு நந்தினியோட ஆளாத்தான் இருக்கணும். தண்ணிக்குள்ள வச்சு நம்ம மருமகள்களை கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டிருக்கா. அதுக்காக தான் நந்தினி கோவிலுக்கு வந்திருக்கா. இல்லனா அவளுக்கு கோவில்ல என்ன வேலை? நல்ல வேலை, அந்த கடவுள் தான் முதலையா வந்து இவங்களை காப்பாத்திருக்காரு. அந்த நந்தினியை சும்மா விடக்கூடாது அகிலா. நீ அவளை மன்னிச்சு விட்டதெல்லாம் போதும். அவளோட சம்பந்தப்பட்டவங்க எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரையும் தூக்கி உள்ளவை. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம்.
அந்த நந்தினிய நான் பாத்துக்கிறேன். கண்ணு ரெண்டா இருந்தாலும் பார்வை ஒண்ணுதாங்கிற மாதிரி நம்ம 2 பேருமே இந்த வீட்டு மருமகளுங்க தான். என்ன தண்ணி கடியில இருந்த இந்த ஸ்படிகள் இங்க மாதிரி நான் இப்போ வெளியே தெரியாம இருக்கேன். நீங்க பூஜையில இருக்கிற இந்த ஸ்படிகள் இங்க மாதிரி வெளியே தெரியுறீங்க. மித்ரா கையில இந்த ஸ்படிகள் லிங்கம் கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் லிங்கத்தை எடுத்து உங்க கையில கொடுத்தேன். அதனால உங்களுக்கு கிடைச்ச இந்த அங்கீகாரம் எல்லாம் எனக்கு கிடைச்சதா நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். உங்க மனசுல எந்த வருத்தமும் வேண்டாம். நீங்க சந்தோஷமா இருங்க, நானும் சந்தோஷமா இருக்கேன். பார்வதி, உன்னோட இந்த மனசு யாருக்கு வரும்? குருஜி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? தயங்காம கேளு. பார்வதி தான் அகிலாண்டேஸ்வரி அம்மாவுடைய மூத்த மருமகன்னு அந்த குருஜி சொன்னாரு. அதுல என்ன உனக்கு சந்தேகம்? உனக்கு நானும் தான் சொல்றேன். பார்வதி தான் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமகன். லிங்கம் பார்வதி கையில கிடைச்சாதானே பார்வதி அந்த வீட்டோட மூத்த மருமகளா அங்கீகரிக்கப்படுவான்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப லிங்கம் பார்வதி கையில கிடைக்கலையே, ஐஸ்வர்யா கையில தானே கிடைச்சிருக்கு. லிங்கம் ஐஸ்வர்யா கையில் இருந்ததால ஐஸ்வர்யாவுக்கு தான் லிங்கம் கிடைச்சதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா தண்ணி கடியில என்ன நடந்துச்சு தெரியுமா? லிங்கம் பார்வதி கைக்கு கிடைச்சதால இன்னும் 6 மாசத்துல அந்த குடும்பத்து மருமகளுக்கான முழு அங்கீகாரம் பார்வதிக்கு கிடைச்சிடும். அதை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. நான் மட்டும்தான் உங்களுக்கு எதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எதிரிங்க இருக்காங்க ஆண்டி. எப்பவுமே வெளியில இருக்கிற எதிரிங்களை விட வீட்டுக்குள்ள இருக்கிற எதிரிங்க தான் ஆபத்தானவங்க. அவங்களாலதான் உங்களுக்கு நிம்மதி போகும். ஏய், என்ன மரண பயத்தால வாய்க்கு வந்தபடியெல்லாம் உளறிட்டு இருக்கியா? மரண பயத்துல யாரும் உளர மாட்டாங்க ஆண்டி. அதனாலதான் மரண வாக்குமூலத்துக்கு பவர் அதிகம். உங்க மருமகளை கொலை பண்ண ஆள் அனுப்புனது நான் தானே கண்டுபிடிச்ச உங்களால உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியலையே. உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கே தெரியாம ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்காங்க.